ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 பேதுரு 4:17-18 ஆண்டவர் சொல்கிறார், நியாய தீர்ப்பு என்பது உலகத்தின் முடிவு. அந்த உலகத்தின் முடிவு தேவனுடைய வீட்டிலிருந்தே புறப்படுகிறது. என்ன, தேவனுடைய நாமத்தை அறியாதவர்கள், தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் ரட்சிக்கப்படுவது எவ்வளவு அரிது என்று ஆண்டவர் கேட்கிறார். தேவனே இல்லை என்று சொல்லுகிறவர்களும் சரி, பக்தி இல்லாதவனும் சரி, பாவம் மன்னிக்கப்படாத பாவி எங்கே நிற்பான் என்று ஒரு பயங்கரமான வார்த்தை அது. இந்த நாட்டிலும் சுவிசேஷம் சொல்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் என்று. அந்த நேசிக்கிறார் என்ற வார்த்தையை கூட சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த டேக்ஸ் கொடுக்கும்போது வாங்குவாங்க, உடனே அந்த கசைக்கு கீழே போடுவதை நாம் பார்க்குறோம். அதில் என்ன எழுதியிருக்கிறது கூட பார்க்க மாட்டாங்க. அதனால தான் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால், ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவன் நீதிமானா நடக்கிறானா இல்லையா, பரிசுத்தமாக இருக்கிறானா இல்லையா, பரிசுத்தமாக இருக்கிறான் என்று சொன்னாலே அவனுக்கே ரட்சிக்கப்படுவது அரிதானால், பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் என்று சொல்லப்பட்டான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சொன்ன வார்த்தையின்படி கேட்டு அதன்படி நடக்க நாம் கவனமாக இருப்போம். கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளே ரட்சிக்கும்படியாக மீட்கும்படியாகத்தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்கள் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்த பிற்பாடு அந்த பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு வந்தாலும் அவர் சொன்ன வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது அந்த நியாய தீர்ப்பில் நாம் பயமில்லாமல் இருக்க முடியும். ஆண்டவர் அதைத்தான் அங்கே அறிவுறுத்தி சொல்லுகிறார். அந்த காரியத்தில் நாம் நிற்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.